ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல குருநாதரோடு சேர்ந்து அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். தனகாரகனும் ராசிநாதனும் 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல புதன் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய நடுப்பகுதியில சூரிய பகவான் 4ஆம் இடத்துல கேதுவோடு சென்று அமர இருக்கிறார். 5இல் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஒரே யோகாதிபதி ராஜ யோகாதிபதி சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல ஆதாய ஸ்தானத்துல வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா அமைப்புகளும் சற்று அற்புதமாகவே இருக்கிறது. எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை. எல்லா விடயங்களையும் சற்று பார்க்கலாம். 2ஆம் இடத்துல ராசிநாதன் குருவோடு சேர்ந்து அமர்கிற போது பொருளாதாரத்திற்கு தனத்திற்கு எந்த குறையும் இருக்காது. தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக வருமானம் வரும். ஆனால் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். புதன் 11ஆம் தேதி அளவில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பணம் வரும், வராது, வந்துடும், வரப்போகிறது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் 11ஆம் தேதி வரை நீடித்து 11ஆம் தேதிக்கு பிறகு தடை தாமதம் இல்லாமல் நல்லபடியாக வருமானம் வரும். தனகாரகனும் ராசிநாதனும் 2ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடம் நல்லபடியாக சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிற போது பொருளாதாரத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. நல்லபடியாக வருமானம் வரும். குடும்பம், திருமணம், இது போன்ற அமைப்புகள் என்று சொல்லி பார்க்கிற போது செவ்வாய் நன்றாக இருக்கிறார், சுக்கிரன் நன்றாக இருக்கிறார், குரு பகவான் நன்றாக இருக்கிறார். நல்லபடியாக திருமண விடயங்களை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகலாம். புதிதாக குடும்பத்தை உருவாக்கலாம். குடும்பம், திருமணம், இது போன்ற அமைப்புகளுக்கு எந்த தடையும் இல்லை. ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய திருமண விடயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். நல்லபடியாக இருக்கிறது. அதாவது 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வார்த்தைகள் சொல்வதை செய்து காட்ட முடியும். உங்களுடைய வார்த்தைகள்ல தெளிவு பிறக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை அப்படியே செய்து காட்டக்கூடிய பலம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலம். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பெண்டிங்கில் இருந்துச்சதோ, அதாவது செய்ய முடியாமல் தடைப்பட்டு போனதோ, அனைத்தையும் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு வந்து நல்லபடியாக செய்து வெற்றி வாகை சூட முடியும். நல்லவற்றை பேசுகிறீர்கள், நல்லவற்றை சொல்கிறீர்கள், அவற்றை அப்படியே செய்து காட்டுகிறீர்கள். அற்புதமான பொற்காலமாக ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று சொல்லி பார்க்கிற போது உண்மையில நீங்கள் இதுவரைக்கும் தேர்ச்சி பெறாத எல்லா பாடங்களிலும் இப்போது பரீட்சைகளை நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். வெளிநாடு சென்று படிக்க முடியும். ஒரு புதிய அதாவது ஏதாவது ஒரு நல்ல பாடத்தை படித்து அதில் நீங்கள் முன்னேற்றமாக செல்ல முடியும். கல்வியில மாணவர்கள் நல்லபடியாக சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம். அதாவது நீங்கள் எதுவரை செல்ல இருக்கிறீர்களோ கல்வியில அதுவரைக்கும் செல்லலாம். மேக்சிமம் நீங்கள் கல்வியில செயல்பட முடியும். அற்புதமாக இருக்கிறது. கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்கார மாணவர்கள் கல்வியில நன்றாக நீங்கள் செல்ல முடியும். நல்லபடியாக படிக்க முடியும், சித்தி பெற முடியும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை, இந்த மாதத்தை. ஆண்கள் என்று சொல்லி பார்க்கிற போது வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம், இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் நீங்கள் முன்னேற்றமாக போக முடியும். அதாவது 10ஆம் இடம் ராகு அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது. எந்த சிக்கல்களும் இல்லை. 2ஆம் இடத்துல தனகாரகன் குருவும் ராசிநாதன் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். வருமானத்திற்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ எந்த விதமான தடை தாமதம் இது போன்ற அமைப்புகள் எதுவுமே சொல்ல முடியவில்லை. ரிஷபராசிக்கார ஆண்கள் நல்லபடியாக தொழில, வேலையில, உத்தியோகத்துல, விவசாயத்துல, வியாபாரத்துல, வருமானத்துல நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம். ஆண்களுக்கு இது பொற்காலமாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்கார குடும்ப தலைவர்கள் நன்றாக ஆனந்தமாக இருப்பீர்கள். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற அங்கத்தவர்களுக்கு நீங்கள் உங்களாலான எல்லா நல்லவற்றையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் ஆசைப்பட்டவற்றை நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும். நல்ல வருமானம், கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். குடும்ப பெண்கள், குடும்ப தலைவிகள் என்று சொல்லி பார்க்கிற போது ரிஷபராசிக்கார குடும்ப பெண்களுக்கு ஆகஸ்ட் மாதம் உண்மையிலேயே பொற்காலம். நீங்கள் நினைத்தது போல நிறைய நகைகள் வாங்க முடியும். கை நிறைய நல்ல பண புழக்கம் இருக்கும். மனதில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். இது போன்ற அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல
வக்ரகதியில் உங்களுடைய ஒரே யோகாதிபதி ராஜ யோகாதிபதி இயங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்லபடியாக எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு இடத்துல தான் ரிஷபராசிக்காரர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார். கேதுவோடு சூரியன் சேர இருக்கிறார். சூரியன் என்று சொல்கிற போது சற்று உஷ்ணம், சூடு, இது போன்ற அமைப்புகள். கேது என்று சொல்கிற போது இன்ஃபெக்ஷன், இது போன்ற அமைப்புகள். அதனால என்ன இருந்தாலும் ரிஷபத்திற்கு ஆரோக்கியம் என்று வருகிற போது சூரியன் தான் முதலாவதாக செயல்படுவார், உங்களுடைய சுகஸ்தானாதிபதி. அதனால அவர் கேதுவோடு நெருங்க நெருங்க உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களால் நீங்கள் பாதிப்படைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லோருக்கும் அப்படி நடந்து விடாது. யாரோ இவருடைய பிறந்த ஜாதகத்துல சூரிய பகவான் சற்று பலவீனமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு இது பொருந்திவிடும். அதனால ஆரோக்கிய விடயத்தில் மட்டும் நீங்கள் சற்று அக்கறையோடு இருக்க வேண்டும். சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ரிஷப ராசிக்கார வயதில் மூத்த பெரியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விடயத்துல சற்று பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆரோக்கிய விடயத்தை மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா அமைப்புகளும் அற்புதமாக இருக்கிறது. திருமணம், வேலை, தொழில், விவசாயம், வியாபாரம், உத்தியோகம், காதல், வருமானம், குடும்ப ஒற்றுமை, நிம்மதி, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். வீடு, வாசல், வண்டி, வாகனம், சொத்து பத்து, இது போன்ற அமைப்புகள் வாங்குவதற்கான எல்லா யோகமும் இருக்கிறது. அதாவது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு பிடித்த வாகனங்களை வாங்க முடியும், வீடு வாசல் வாங்க முடியும், வீடு வாசல் கட்ட முடியும், மனை சேர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ரிஷபராசிக்கார பெண்களுக்கு நகை சேர வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே அற்புதமாக நடக்க இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். சுகஸ்தானாதிபதி கேதுவோடு சேர்கிற போது உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, தொற்று நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கிய விடயத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி எல்லா நன்மைகளும் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கான இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் நல்லபடியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.